Hello students, now we are going to discuss about tuples. This is the second part of the chapter number 9. Already we discussed a list in the previous video. This video we are going to discuss about tuples and the bending of list lesson. On the list chapter some built-in functions that we are going to discuss first, then we are going for the tuples function. So what are the predefined functions in list? Already we learned len function. Len function is to find the number of elements in the list. Same way, the copy function the copies from one list to another list. Count function, the count function for len different anything na. Count counting tha, but the count function going to count the similar elements. Suppose a list contains more than one value of same elements, similar elements. இப்போ 12 அப்படிங்கிறது 3 times இருக்கு, 25 4 times இருக்குன்னா அந்த 25 how many times it will be repeated in a particular list அப்படிங்கறத கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Index position of the particular element. Okay, a list contains 1 2 3 4 5 6 அப்படின்னா what is index position of 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா the index position of the 5 is 4 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் டிஸ்ப்ளே பண்ணுவோம். Index position. Reverse. It is just to display the reverse order. That means -1, -2, -3, -4. Index position la reverse order la வந்து display பண்ணும். First one 0 1 2 3 4 னு சொல்லி display ஆகும். Reverse function reverse the list, reverse order of the list. Okay, reverse order அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் போர்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, summation of the list அப்படிங்கிறது. பட் தீஸ் 4 ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டோட நேமை வந்து ப்ரிஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, லிஸ்ட் டாட் லைக் தட். பட் இந்த மின் மேக்ஸ் மட்டும் மேக்ஸ் ஆஃப் தி லிஸ்ட், min of the list, sum of the list. So the function name என்ன ஆகுது max தான். பட் ஹியர் ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து சப் ஃபங்க்ஷனாக போய்டும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் வே லிஸ்ட் டாட் ஷார்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். The short of function used to find the short of the ascending order or descending order of the list. இதில் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் ஷார்ட்டிங் அப்படிங்கிறதோட ரிவர்ஸ் ஆர்டர் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது எப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். Now we open the program. See, my list 12 12 26 ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x is equal to mylist dot copy of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுறேன் நான். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பி அப்படிங்கிறது ஒன் காப்பி டு அனதர் காப்பி. இதை ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்குறேன்னா. So see the output of the program. Okay, copy to x அப்படின்னப்போ mylist dot copy ரெண்டையும் சேம் டைம்ல பாருங்க. mylist dot copy அப்படின்னு கொடுக்குறேன் to x is a new list. mylist of 12 12 6. now copy of mylist அப்படிங்கிறது எங்க போகுது x போகுது. so what is the value of x அப்படின்னு டிஸ்பிளே பண்ணா print of x ன்னு கொடுத்தீங்கன்னா 12 12 36 டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் find the number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த நம்பர். வாட் இஸ் த நம்பர்? சிமிலர் எலமெண்ட். கவுண்ட் ஃபங்க்ஷனில் 12னு கொடுக்குறேன். 12 how many times is the 12? 12னு 2 times இருக்கு. ஸோ கவுண்டிங் ஆஃப் 12 is 2 times. நெக்ஸ்ட் ஃபைண்டிங் த பொசிஷன். பொசிஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 36னு கொடுக்குறேன். ஸோ 36 வேர் இஸ் 36? 0 1 2. ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் 36 is 2 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we are going to list reverse order. ஸோ அதுக்காக புதுசாக ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். 10 23 21 45 13 சொல்லிட்டு நியூ ஆர்டர் எடுத்திருக்கேன். பிகாஸ் இங்கே 12 12 இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ரிவர்ஸ் ஆர்டர் சொல்லும்போது எந்த 12 கன்ஃபியூஷன் ஆகுதுங்களா? ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் a நியூ லிஸ்ட் 10 23 21 45 13. ஓகே, த ஒரிஜினல் லிஸ்ட் இஸ் நியூ, த நியூ டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் லிஸ்ட் பாருங்க, ஒரிஜினல் லிஸ்ட் பாருங்க 10 23 21 45 30. the same list. Reverse order -1 -2 -3. so 30 45 21 23 10 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் இஸ் ஈக்குவல் டு 10. மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் ஈக்குவல் டு 45. சம்மேஷன் என்ன? த சம் ஆஃப் தி ஆல் த எலமெண்ட்ஸ் இஸ் 129.
ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. திலோத்தமா, தாரிணி, அனிதா, சாய் ஸ்ரீ, லாவண்யான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி, ஐ ஜஸ்ட் யூஸ் த ஷார்ட்டிங் ஃபங்ஷன். வாட் இஸ் த ஷார்ட்டிங் ஃபங்ஷன்? இட் இஸ் யூஸ்ட் டு ஷார்ட் த லிஸ்ட். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அல்பாபெட்டிக்கல் ஆர்டர், தென் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ஃபார் டிஸ்பிளேயிங் த ரிவர்ஸ் ஆர்டர், ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நீங்க கொடுக்கணும். வாட் இஸ் ட்ரூ? இட் இஸ் அ பூலியன் வேரியபிள். எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். Boolean variables are of true, one is true, another one is false. So reverse is equal to true னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா the reverse function, the short function கொடுத்து என்ன செய்யணும்? reverse orderல கொடுக்கணும். So what is the list? Result பாருங்க. திலோத்தமா, தாரணி, அனிதா, சாய்ஸ்ரீ, லாவண்யா. First order அனிதா, லாவண்யா, சாய்ஸ்ரீ, தாரணி, திலோத்தமா. Second திலோத்தமா, தாரணி. So reverse order. Okay, are you understand? So இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, now we are going to discuss about the tuples. What are tuples? Tuples are same as the list தான். லிஸ்ட்டுக்கும் டிப்பிள்ஸுக்கும் பெருசாக ஒன்று வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்லி டூ திங்ஸ். ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிப்பிள்ஸ் ஆர் அன்சேஞ்சபிள் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 30ங்கிற லொக்கேஷனில் செகண்ட் பொசிஷனில் 40 நான் மாற்றணும்னு சொன்னால் நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லி அந்த இடத்துல வந்து 40 நம்ம மாற்றிக்க முடியும். அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். ஓகே. ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய மாடிஃபை பண்ணிக்கவும் முடியும். பட் த டிப்புள்ஸ், த எலமெண்ட்ஸ் ஆஃப் த டிப்புள்ஸ் cannot be modifiable. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இம்மியூட்டபிள். தட் மீன்ஸ் அன்சேஞ்சபிள் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகே. இப்போ லிஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்? வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். பட் த டிப்புள்ஸ் ஆர் defined with the parenthesis. That means the open and close round bracket குள்ள தான் வச்சிருக்கோம். The comparing with the list, the tuples are faster when you are iterating. Iterating பண்ணும்போது, looping பண்ணும்போது, the tuples are more faster than the list ன்னு சொல்றோம். How to create the same methodology what we followed for the list, we are going to use for the tuple also. Okay. So once we are using open and க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னாலும் டிப்பிள் கிரியேட் ஆகும். வித்தவுட் பேராந்திசிஸ்லையும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிப்பிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ டிப்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு E1, E2, E3, டாட் 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 En. The same name, triple name is equal to E1, E2 within the parenthesis, without parenthesis, simply empty list அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறோம். ஓகே. Now create using tuple of function. Tuple of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் we can create like list of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது சேம் மெத்தடாலஜி tuple of function also used for that, but the elements of the tuple we are going to give enclosed with the square bracket. பாருங்க, tuple of within the square bracket 23, 45, 90 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துரும். ஓகே, அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகிடும்? a new tuple with the functionality of tuple அப்படிங்கிற வச்சு நம்ம செய்யணும் கிரியேட் ஆகிடும். ஓகே, shall we execute this? ஓகே, ஒன்று பார்க்கலாம். ஒரு இது புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் T1 ஒரு டிபிள் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. T1 இஸ் ஈக்குவல் டு எம்டி. நெக்ஸ்ட் T2 இஸ் ஈக்குவல் டு ஓகே 10, 20 அப்படின்னு. The same way T3, okay, T3 new list we are going to give without parenthesis. Okay, 1, 2, 3, 4. Next T4 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். What is T4? T4 is equal to tuple of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். tuple of okay within the bracket 10, 15, 20, 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? கிரியேட் பண்ணுறோம் within the square bracket. Within the square bracket we are given the list of elements. Now we are going to display one by one. Print of T1, print of T2, print of T3, print of T4. Okay, run.
So what is the result? There are 4 tuples we created here. T1 empty list, T2 10, 20, T3 1, 2, 3, 4 without parenthesis, T4 10, 15, 20, 25 by using a tuple of function. Okay. So now we can also create a single variable. For example, for T5 T5 is equal to within the bracket. Now 1 ன்னு சொல்றேன். Is this a tuple or a list? அப்படின்னு கேட்டா this is not a tuple. For example, A is equal to 6 ன்னு கொடுக்குறோம். Without parenthesis also we can create a list, right? So A is equal to 6. This is also tuple. This is also tuple. Now, is it possible? No. Both are integers ன்னு சொல்றோம். Then how to create a single list அப்படின்னா T is equal to within the bracket 1, comma இப்படி மட்டும் கொடுத்தா போதும் 1 and comma alone. Now we will print. Okay, type பாருங்க இந்த மூணோட டைப் மட்டும் டிஸ்ப்ளே பண்றான். The last print type of. Okay, what is the type of T5? The type of T5 is equal to the type of A. Print type of A. Next, print type of what we created T6, right? T6. பாருங்க இந்த மூணையும் பாருங்க, சேவ் பண்றேன், ரன் பண்றேன். So these 4 are the tuples. It displays a name. Last 3 what we created T5 of 1 என்ன சொல்லுது int ன்னு சொல்லுது. A is equal to 6 also int, but T6 of 1 comma. What the comma represents? The comma represents tuple. Okay, it automatically changed as a tuple. புரிஞ்சுதா உங்களுக்கு பாயிண்ட்? ஓகே. நெக்ஸ்ட், இந்த ஒன்லி ஒன் வேல்யூ இருக்கக்கூடிய இந்த டிப்பில் தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டோன் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் தட்? சிங்கிள் டோன். ஓகே, இதுக்கு பேர் என்ன பேரு? சிங்கிள் டோன் அப்படின்னு பேர். தென் ஆக்சஸிங் வி டிஸ்கஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான். இப்போ டிப்பிள் அப்படின்னா பிரிண்ட் டிப்பிள் 1 அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளேஸ் தி என்டையர் லிஸ்ட். ஒன்லி ஒன் எலமெண்ட்னா பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் நம்ம என்ன செய்ய போதும் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள சொன்ன போதும். ஓகே, ஷல் வி எக்ஸிக்யூட் திஸ் பாருங்க. நவ் இந்த T4 மட்டும் எடுத்துக்கலாம். we don't want any other things. இந்த T4ல I just create further 3 more elements. இப்போ 30, 40, okay, 50 அப்படின்னு சொல்லிட்டு. Now I'm going to display the print T4. Print of T4 அப்படின்னு சொல்றோம். Now print of T4 open bracket 0. Okay, என்ன சொல்றோம்? 0. Next, print of T4 open bracket 0:3. We are going to read the range of values. Okay, 0 to 3. So next, another method பாருங்க. print of T4. என்ன சார் கண்டினியூஸ் சொல்லிட்டே போறீங்க ஒன்றும் வழங்கல அப்படின்னா இப்போ T4 சொன்னால் அந்த என்டையர் டிப்பிள்ஸையும் டிஸ்பிளே பண்ணும். T4 of 0ன்னு சொன்னால் 0th லொக்கேஷன் இருக்கிற எலமெண்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். T4 of 0 to 3ன்னு சொல்லும்போது 0, 1, 2 அது வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் லொக்கேஷன் மட்டும் சொல்கிறேன் 3 அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். 3:. ஓகே, 3:. தட் மீன்ஸ் 0, 1, 2, 3லேருந்து 25, 30, 40, 50 இதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நவ் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எலமெண்ட். ஓகே, இப்போ T4 தென் ஓப்பன் பிராக்கெட் கோலன் இதை மட்டும் தான் கொடுக்குறேன். வாட் வில் டிஸ்பிளே? there is no starting position, there is no ending position, so it displays the entire list. பார்க்கலாமா? run. See, print of T4, it displays all the elements. Print of T4 of 0, first element alone, 0 to 3, 0, 1, 2, then from starting from 3, 0, 3, 4, 5, 6. This is 0, this is 1, this is 2. So I started with 3, so 25, 30, 40, 50. இது மட்டும் டிஸ்பிளே ஆகும். So I didn't give any starting and ending position. It displays the entire tuple. Are you understand?
So this is called accessing. Okay, next பார்த்தீங்கன்னா updation. என்ன சார், triples are not modifiable, unchangeable, now cannot be changed அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ update it not possible அப்படின்னு சொல்றதுக்காக இந்த heading. Updation it not possible. Deletion, the entire வந்து single element மட்டும் delete பண்ணுவோ, multiple elements delete பண்ணுவோ கிடையாது. We can delete the entire tuple. We can modify the entire, we can replace with the another tuple. Both can be possible. பாருங்க இப்போ tuple 1 சொல்றோம். tuple 1ல 2 4 6 8 10 இருக்கு. tuple 2ல 1 3 5 7 9 இருக்கு. I am going to add with these two. அப்போ one tuple is added with another tuple. ரெண்டையும் ஆட் பண்ணி tuple 3ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். then tuple 1 மட்டும் கூட delete பண்ணிக்கலாம். Okay, are you understand? So this எப்படின்னு பாருங்க. Now T4 இருக்கு. Now I am going to create T1 is equal to, within the open bracket 1, 3, 5. 3 elements add பண்ணிருக்கேன். Now T2 is equal to T1 plus T4. So we are going to join the two tuples with the T2. Okay, இப்போ பாருங்க ரெண்டு டிஸ்ப்ளே பண்ணலாம். print of within the double quotes T4 னு சொல்லி டிஸ்ப்ளே பண்றேன். then only we can identify. Okay, for that T4. Next, print of T1. Okay, T1 equal to comma T1. Next, combination, right? We are joining. Print of join. So what is the tuple name? T2. So T2 is equal to, then next comma T2. So the message along with the variable need to be separated with the comma. Okay, the next delete பண்ணலாம். del of T2. del of D2 அப்படின்னு சொல்றேன். சேவ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். see, first function T4ல என்ன இருக்கு? T1 we created, joining up T1 plus T4 1 3 5. so T1 plus T4 கொடுத்ததுனால 1 3 5. then the T4 elements. Now we deleted T2. there is no message, you know very well, will not displace any value அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா printனு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். print of T2 அப்படின்னு மட்டும் சொல்லலாம். so what will happen? It will displace error message, right? so see the error message, there is no in the name of T2. T2ங்கிறது உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் tuple assignment. this is a most powerful method அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. why? if we are having a set of variables in one tuple, we can assign set of values to the variable in another tuples. ஒரு tuple ஃபுல்லா set of variables இருக்கு, another tuples ஃபுல்லா set of values இருக்கு அப்படின்னு சொன்னா we can assign the set of values to the set of variables by using the tuple method. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ABC அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த ABC we can assign with 34. A is assigned with 34, B is assigned with 90 and C is assigned with 76. அப்போ இந்த செல்ல only variable மட்டும் தான் இருக்க முடியுமா அப்படின்னுட்டா we can have the expression in the right side also. so what are the expression? the arithmetic expression பாருங்க, power, the next slash and plus, next modulus operator, next relational expression கொடுத்திருக்கேன், greater than 34 is greater than 65, false. அப்போ the P stores with a false result. 15 modulus 2 ஆல் division பண்ணும்போது என்ன ஆகும்? the remainder 1 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணும். the result of the expression is going to store in a particular variable. ஓகே, இப்போ 4 variables இருக்கு, இங்க 3 தான் கொடுக்குறீங்க, அப்போ என்ன சார் ஆகும்? so it displays the error message. we have to give the entire லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறத பாயிண்ட். ஸோ இதை வந்து எதுக்கு சார் யூஸ் ஆகும் இந்த மாதிரி டிபிள் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னா, when we are returning multiple values from the functions, அப்போ நம்ம டிபிளாக ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மோர் தென் ஒன் வேல்யூ கேன் பி ரிட்டர்ன் டு தட், பிகாஸ் the return statement can return only one value at a time. ஃபங்க்ஷன் லெசன் படிக்கும்போது படிச்சிருக்கோம், the return statement can return only one value. But if you want to return more than one value from the function,
Is it possible? No. அப்படின்னா படிச்சிருப்போம். But when you are using tuple or list or set or dictionary, if you are returning as a dictionary or if you are returning as a set, if you are returning as a tuple or a list, it is possible அப்படிங்கிறத பைத்தான்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ a is equal to max of n, b is equal to min of n. What is n? n is a tuple. இப்போ நம்ம வந்து min max of numனு அனுப்புறோம். What is num? 12, 65, 64 இருக்கு இல்லையா? The set of values we are passing to the function min max. இதில் மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, a bல ஸ்டோர் ஆகுது. Now we are returning maximum value and also the minimum value from the function like a comma b. So the same a comma b going to be assigned to the maximum and minimum. Okay, previously எப்படி பார்த்தோம், a b c 34 90 76, the same is going to be as min of max of. So the max of result is stored in a, min of result is stored in b. So it returns the 99 and 1. The maximum value is 99, minimum value is 1. 99,1 to stored in a maximum. அப்போ max நம்ம display பண்ணா எப்படி இருக்கும், இந்த இருக்கும். Okay, I understand. Shall we execute this program? பாருங்க, டைப் பண்ணி பார்ப்போம். நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி I typed and stored the same program in the name of sim list of 2 அப்படின்னு சொல்லிட்டு. So this is sim list of 2, sim list of 3 maybe. Yeah, see the defined min max of n. N is a tuple, multiple elements. We are going to pass it to the function n with the name of min max of num அப்படின்னு சொல்லிட்டு. What it returns? It returns two values a comma b that is stored in the maximum and minimum அப்படிங்கிறத ஸ்டோர் பண்றோம். Okay, so we run this program. Run. So max value is 99, min value is none. How it returns? It returns with the two values. The two values stored in the max and num and min num. Okay, we understand. Next, nested tuples. We can also create nested tuple like a nested list. One list contains another list, right? So same way, the nested tuples also possible here. This may ask in a 3-mark question or a 2-mark question. The most important question is this. புக் பேக் கொஷினாகவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இந்த டாப்பர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஈச் ட்ரிபிள் இஸ் கன்சிடர் ஆஸ் அ சிங்கிள் எலமெண்ட். அப்போது வினோதினி 12F 98.7, the entire element is considered as a one element. Soundarya 12H 97 point, this is a second element. Third element Tarani, fourth element Saisri. So single values மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு வந்த நம்ம இப்போ என்ன சொல்லிருக்கோம், the set of values based on triples. ஒன் ட்ரிப்புளா நம்ம என்ன சொல்றோம், ஒரு எலமெண்ட்டாகவே ஒரு ட்ரிப்புளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணோம். This is first tuple, second tuple, third tuple, fourth tuple. All the four are created as a nested manner. So entire tuple-குள்ள ஸ்டோர் பண்றோம். So first element அப்படிங்கும்போது 1, second element 2, 3, 4. So what is the index position of the first element? 0, 1, 2. So for I in toppers அப்படின்னு சொல்லும்போது the program will be executed and it displays the result. Okay, I understand. So we run this program. Okay, for run this program I just copy this program from the book and run in the this. So இது பாருங்க. Okay, toppers create பண்ணியிருக்கேன் நான் as a list அப்படின்னு சொல்லிட்டு. Next for loop contains the set of values. Okay, print of I. Okay, now we'll save and run this program. Okay, what is the first element? For I in toppers, I the first elements. What is the first element? We know the 12th. Okay, so the first element displays as the set of tuple. Second element set of tuple. Third element set of tuple. Fourth element set of tuple. All the four elements are stored in the name of toppers. So what the toppers contains? The set of tuples. Okay, are you understand? Right, that's all.